மத்திய அரசு வெளியிட்ட உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் அதிக அளவில் முன்னிலையில் உள்ளன. இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலை மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் வெளியிட்டு வருகிறது. இதற்காக தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்களே முன்னணி இடங்களை பிடித்தன. அதாவது தரவரிசையில் இடம்பெற்ற 926 கல்வி நிறுவனங்களில் 165 தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. இரண்டாவது இடத்தில் உள்ள டெல்லி கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை விட பாதியாக இருக்கிறது. மகாராஷ்டிராவில் உள்ள 80 கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் உள்ளன. கர்நாடகா 78 என்ற எண்ணிக்கையுடன் 4வது இடத்தையும் 71 கல்வி நிறுவனங்களுடன் உத்தரப்பிரதேசம் 5வது இடத்தையும் பிடித்துள்ளன. இதேபோல் கேரளாவில் இருந்து 43 கல்வி நிறுவனங்கள், ஆந்திரா தெலுங்கானாவில் இருந்து தலா 31 கல்வி நிறுவனங்கள், குஜராத்தில் இருந்து 29 கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்த நிலையில் மத்திய பிரதேசத்தில் இருந்து வெறும் 12 கல்வி நிறுவனங்கள் மட்டுமே தரவரிசையில் உள்ளன. இதேபோன்று நாடு முழுவதும் உள்ள முதல் 100 கல்வி நிறுவனங்களில் தரவரிசையில் தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கை 18ஆக இருக்கிறது. முதல் 100 பல்கலைக்கழகங்களில் 22 தமிழ்நாட்டில் இருக்கின்றன. 100 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்லூரிகளின் எண்ணிக்கை 37ஆக இருக்கிறது. முதல் 50 ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்களில் தரவரிசையில் 9 இடங்களை தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் பிடித்துள்ளன. முதல் 50 மருத்துவக் கல்லூரிகளில் 7 கல்லூரிகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. இந்த தரவரிசையில் பல் மருத்துவக் கல்லூரிகளில் 9 தமிழ்நாட்டில் உள்ளன. முதல் 100 பொறியியல் கல்லூரிகளுக்கான தரவரிசையில் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை 14ஆக இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 11 மேலாண் கல்வி நிறுவனங்கள் மற்றும் 12 பார்மசி கல்வி நிறுவனங்கள் தரவரிசையின் முதல் 100 இடங்களுக்குள் இடம்பெற்றுள்ளன. மாநில அரசுகள் நடத்தும் முதல் 50 பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் 10 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. கட்டடக்கலை மற்றும் வேளாண் கல்வி நிறுவனங்களின் முதல் 40 இடங்களில் தலா 6 தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் என்பது சிறப்பம்சமாகும். நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் சென்னை IIT தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. +2 படித்து வர 100 குழந்தைகள் நாட்டில் 73 குழந்தைகள் காலேஜே வரலையா இருப்பது ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷனாக we would like to do something. அதுக்கு தான் அந்த கல்வி சக்தி வித்யா சக்தி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். மாநில அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் நாட்டிலேயே முதல் இடத்தை அண்ணா பல்கலைக்கழகம் பிடித்துள்ளது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் 8வது இடத்தை பிடித்த நிலையில் பல நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் சென்னை பல்கலைக்கழகம் 12வது இடத்தை பெற்றுள்ளது. சிறந்த பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கான பட்டியலில் சென்னை சவிதா கல்லூரி முதல் இடம் பிடித்து அசத்தியது. கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் தமிழ்நாடு சாதனை படைக்க இருமொழி கொள்கையே பெரிதும் உதவிகரமாக அமைந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். ஆகவே புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அது இல்லாமலேயே தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. உயர்கல்வித்துறையில் தமிழகம் முத்திரை பதித்துள்ளதாக கூறும் கல்வியாளர்கள் கல்வித்துறையில் முழு உரிமையையும் அந்தந்த மாநிலங்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். நாங்கள் சொல்றது கல்வியாளரா ஏன் இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஹையர் லெவலில் இருக்கும்போது ஏன் ஒரு மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கம்ப்ளீட் அட்டானமி ஏன் ஹையர் எஜுகேஷன்ல கொடுக்கக்கூடாது? புதிய கல்விக் கொள்கையை அங்கீகரித்துள்ள பல மாநிலங்கள் கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் பின்தங்கியுள்ள நிலையில் இருமொழி கொள்கையை கடைபிடிக்கும் தமிழ்நாடு உயர்கல்வியில் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதையே மத்திய அரசின் தரவரிசை பட்டியல் வெளிப்படுத்துகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜத்துடன் செய்தியாளர் லிவிகா பழனிவேல்.